மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு அழகான கிராமம் அலங்காநல்லூர். ஊர் முழுவதும் தோரணங்கள் கட்டி பொங்கல் திருவிழா களை கட்டி இருந்தது. சிறுவன் கவின் தன் தாத்தாவிடம் ஓடி வந்தான். தாத்தா, டிவியில ஜல்லிக்கட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன தாத்தா? அது காளை மாட்ட சண்டையிட்டு துன்புறுத்துற விளையாட்டா என்று கேட்டான் கவின். தாத்தா சிரித்துக்கொண்டே, இல்லப்பா கவின், இது மாட்டை துன்புறுத்துற விளையாட்டு கிடையாது. இதுக்கு உண்மையான பெயர் ஏறு தழுவுதல், அதாவது காளையை அன்போடு தழுவி அடக்குவது என்று சொல்லத் தொடங்கினார். ஊரின் நடுவே வாடிவாசல் அப்படின்னு ஒரு குறுகிய வழி இருக்கும். அங்கே கோவில் காளைகளை அலங்கரிச்சு மரியாதையோட கொண்டு வருவாங்க. அந்த வாடிவாசல் வழியா காளை சீறிக்கிட்டு வெளியே வரும்போது அதை எதிர்கொள்ள இளைஞர்கள் காத்திருப்பாங்க. இங்கே யார்கிட்டையும் எந்த ஆயுதமும் இருக்காது. காளை வெளியே வரும்போது அதன் முதுகில் இருக்கும் திமிலை ஒருத்தர் மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கணும். காளை துள்ளி குதிச்சு ஓடும்போது அந்த வீரர் பிடியை விடாம குறிப்பிட்ட தூரம் வரை அதோடவே பயணிக்கணும். காளையின் கால்களையோ வாளையோ பிடிக்க கூடாது, அதை அடிக்கவும் கூடாது. காளையை யாராலும் பிடிக்க முடியலன்னா அந்த காளை ஜெயிச்சதா அர்த்தம். ஒருவேளை வீரர் திமிலை விடாம பிடிச்சு அடக்கிட்டாருன்னா அவர் வெற்றியாளர். இதுல காளையும் வீரன்தான், அதை அடக்கிற மனுஷனும் வீரன்தான். இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, நம்ம நாட்டு மாட்டு இனங்களை அழியாம பாதுகாக்கிற ஒரு கலாச்சார திருவிழா என்று முடித்தார் தாத்தா. கவின் பெருமையோடு, நம்ம ஊர் வீரமும் பாசமும் எனக்கு இப்பதான் புரிஞ்சது தாத்தா என்றான்.